முட்டை கிரேவி பண்ண போகிறோம்ப்பா. இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா முட்டை வேகிறதுக்கு. இப்போ இந்த முட்டையை பூரா எடுத்து நம்ம வந்து வேக வைப்போம். ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். சட்டிலாம் ரொம்ப நேரம் வேகும், அதனால தான் நம்ம குக்கரில் போடுறோம். இப்போ நம்ம முட்டை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கோம்பா. இப்போ வேக வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு பார்த்துக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். வேகவும் பார்த்துக்குவோம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சுப்பா. ஒரு விசில் வச்சு தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. உப்பு போட்டு வச்சுருக்கோம். எதுவுமே தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம புறாத்தை முடிச்சிடுவோம்ப்பா. முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்ப்பா எல்லாத்தையும். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து முட்டை வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, அதுக்கு தேவையான தனி மிளகாய் வந்து 1/2 ஸ்பூன்ப்பா. சீரகப்பொடி வந்து 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன்ப்பா. மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து வீட்டிலே அரைச்ச சிக்கன் பொடிப்பா. 2 ஸ்பூன் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கணும். இதுப்பா கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லியும் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். நான் இவ்வளோ எடுத்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கணும். தயிர்ப்பா ஒரு 150 கிராம் தயிர், அதை ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இதை பூரா போட்டு இப்படி பிணைஞ்சிருக்கோம் பேஸ்ட்டாக. இந்த புதினா கொத்தமல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணுறோம்ல, அப்படி பண்ணி வைக்கல நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளியுமே நான் வந்து பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அது வந்து எண்ணெயில் வதக்கிடணும், அதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையெல்லாம் அதுக்குள்ளே போட்டு இந்த முட்டை வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறவும் நம்ம கிரேவி வைப்போம். ஏன்னா தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, தயிர் புதினா கொத்தமல்லாம் பேஸ்ட் பண்ணி ஊறட்டுப்பா. நம்ம பண்ணையில் பார்த்துக்குவோம். இப்போ முட்டை வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்லப்பா. இப்போ எப்படி பண்ணு இப்போ சட்டி காஞ்சிருச்சுப்பா. கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். தேவையான கல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அடுப்பை ஏற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்குப்பா. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. முட்டை கிரேவிக்கு ஏற்கனவே தனி மிளகாய் அப்படி போட்டிருக்கோம்ல, பரட்டி வைக்கல. இப்போ கொஞ்சம் தனி மிளகாய் அப்படி போட்டுக்கிறோம். அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாடை போடுற தண்டைக்கு
நம்ம வதக்கிட்டு வடை சரி நல்லா போயிடுச்சு. இப்போப்பா 5 தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன்ப்பா. நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி. அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இந்த தக்காளி வந்து பச்சை வாடை போகிறதுன்னைக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி வந்து தக்காளி போட்டு வேக வச்சுக்கோங்களேன். அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துடுச்சுப்பா. இந்த முட்டை இதுக்கு மசாலாம் போட்டு பரட்டணும்ல, அதை வந்து இதில் போட்டுருவோம். இப்போ இந்த மசாலா இதில் வலிச்சு விட்ருவோம்ப்பா. உப்பு ஏற்கனவே முட்டை பட்டையில் போட்டுருக்கோம்ல, இப்போ எதுவும் உப்பு போடலை. நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். உடனே எல்லா உப்பும் போடக்கூடாது. இப்போ நம்ம வீட்டு மசாலா பொடி மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்குவோம்ப்பா. இதெல்லாம் எடுத்துருக்கேன் முட்டை கிரேவிக்கு. இதை மட்டும் நம்ம போட்டுக்குவோம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம்ப்பா. உப்பு பத்தலை. கரெக்டில் தானே போட்டோம், அதுக்கப்புறம் போடல. இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த விடணும். இந்த முட்டை கிரேவிப்பா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், ரசம் சோறுக்கு சாப்பிட்லாம், தயிர் சோறுக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சோறுக்கு சாப்பிட்லாம், பழைய சோத்து கூட சாப்பிட்லாம்ப்பா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு இருக்கட்டும். அடுப்பில் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். லைட்டாக வேகும். இப்போ முட்டை கிரேவி வெந்துச்சான்னு பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்குது. கறி குட்டி மாதிரி முட்டை கிரேவி. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடுவோம். அடுப்பு அமர்த்திடுவோம்ப்பா. இப்போ எங்கள் வீட்டில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.